கர்நாடகாவின் மண்டியா மாவட்டம் சிவனசமுத்திரா அருகே உள்ள பெரிய பாசன கால்வாயில் விழுந்த காட்டு யானை 3 நாட்களுக்கு பிறகு வனத்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. தற்போது அந்த யானையின் உடல்நிலை எவ்வாறாக இருக்கிறது? விவரங்கள். கடந்த 3 தினங்களுக்கு முன்பு சிவனசமுத்திரா, அதாவது மண்டியா மாவட்டத்தில் இருக்க சிவனசமுத்திரா பகுதிக்கு தண்ணீர் குடிப்பதற்காக வந்த யானை பெரிய பாசன கால்வாயில் இருந்துச்சு. அந்த கால்வாயின் உயரம் மிக அதிகமாக இருந்ததால யானையால வெளியேற முடியாத ஒரு சூழல். இதை பார்த்த கிராம மக்கள் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தாங்க. வனத்துறைக்கு நீ காலைல தான் தகவல் கிடைக்கும், ஏன்னா யானைகள் அங்க தண்ணி குடிக்கும் போயிடும் அப்படின்ற எண்ணத்துல கிராம மக்கள் அமைதியா இருந்தாங்க. ஆனா 3 நாட்களா அந்த யானை சிக்கி இருந்ததை பார்த்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்படுது. இந்த காலை சம்பவ இடத்துக்கு வந்த வனத்துறையினர், அதே போல தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பேன் உதவியோட யானையை மீட்டிருக்காங்க. யானையின் உடல்நலத்துல இப்போதைக்கு நல்ல முன்னேற்றம் இருப்பதாக சொல்லப்படுது. ஆனா 3 நாட்களாக தண்ணீர்லயே இருந்ததுனால அதனுடைய கால்கள்லாம் வெளியே போய் புண்ணு ஏற்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள் மருத்துவர்கள். தற்போது அதுக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா.